வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று குரோதி வருடம் ஆனி மாதம் 22வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஜூலை மாதம் 6ஆம் தேதி 2024வது வருடம். இன்று சனிக்கிழமை என சொல்லும் பொழுது இன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் சனி கிரகம். வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாட்களும் 7 கிரகங்களுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு கிரகங்கள் வழிநடத்த வேண்டும் என்பதே. இன்றைய தினம் சனி கிரகம் நம் அனைவரையும் வழிநடத்துகிறது. சனி கிரகத்தின் அதி தேவதையாக ஐயனாரும் ஐயப்பன் சுவாமிகள் இருக்கின்றார்கள். ஆமாம் அன்பர்களே, அவர்களிடமிருந்து சனி கிரகத்தின் ஆற்றல்கள் நமக்கு நேரடியாக வந்தடைகிறது. அதனால் ஐயப்பன் சுவாமி, ஐயனார் தெய்வங்களை இன்றைய தினம் நாம் வணங்கி வழிபாடு செய்து இன்றைய தினத்தை இனிமையாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம். ராசி என சொல்லும் பொழுது காலச்சக்கரத்திற்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காற்று ராசியான புதனின் வீடான மிதுனம் ராசி. மிதுனம் ராசியில் இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்கிறார். அதாவது இன்று காலை 4:06 வரை திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு குருவுடைய புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றமடைந்து பலன்கள் தருகிறார். இன்றைய தினத்துடைய திதி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய முதல் திதியாக இருக்கக்கூடிய பிரதமை காலை 5:06 வரை இருக்கிறது. அதற்கு அடுத்து 2வது திதியாக இருக்கக்கூடிய துவிதியை திதி நடைமுறைக்கு வருகிறது. அன்பான வாசக நேயர்களே, ஜாதகம் என்பது என்ன? இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது என நாம் நேரடியாக பார்த்து கொள்கிறோம். அதாவது மற்றவருடைய வாழ்க்கை முறையை நாம் நமது கண்ணால் தெரிந்து கொள்கிறோம். அதே சமயம் நமது வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய பிறந்த நேர ஜாதகத்தை வைத்து மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். அதனால் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், உங்களுடைய எதிர்காலத்துடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என அன்பான வாசகர் அனைவருமே அவ்வப்போது தங்களது ஜாதகங்களை பார்த்து தெரிந்து கொண்டு நல்வழியில் நாம் செல்வோம். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 3:15 முதல் 4:15 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும், குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை நடைமுறையில் இருக்கும். இந்த மேற்கண்ட காலங்களில் நாம் எந்தெந்த செயல் எந்தெந்த காலகட்டத்தில் செய்யலாம், எந்தெந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது என்பதை அறிந்து இன்றைய தினம் அந்த செயல்பாடுகளை செய்வோம். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி காலச்சக்கரத்திற்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி. ஆமாம் நண்பர்களே, இது நீர் ராசியாகவும் செவ்வாயின் வீடாகவும் இருக்கிறது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய சனியுடைய அனுச நட்சத்திரம் இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. சந்திரன் இன்றைய தினம் செல்லக்கூடிய பயணம் மிதுனம் ராசியில் காலை 4:06 வரை திருவாதிரை நட்சத்திரத்திலும் அதற்கு அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்திலும் பயணம் செய்து 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் பலன்கள் கொடுக்கிறார். இந்த பலன் என்பது நம் அனைவருக்கும் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை வாருங்கள் அன்பர்களே விரிவாக பார்ப்போம். அன்பான வாசக நேயர்களே, இன்றைய தினம் சுக்கிரன் கிரகம் ராசி பயிற்சி ஆகிறது. இதுவரை மிதுனம் ராசியில் பயணம் செய்து கொண்டிருந்த சுக்கிரன் கிரகம் இன்று முதல் கடகம் ராசிக்கு ராசி பயிற்சியாகி தனது பலன்களை அனைவருக்கும் கொடுக்க இருக்கிறது. தினசரி ராசி பலன் என்பது கோச்சார ரீதியாக சந்திரனும் மற்ற கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட ராசியில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இவ்வாறு நாங்கள் சொல்லக்கூடிய பொதுவான ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான உங்களது தனிப்பட்ட ராசிக்கான ராசி பலன் என நினைத்து கொள்ள வேண்டாம். அவ்வாறு உங்களது இன்றைய தினத்தின் ராசி பலனை தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டால் தற்போது உங்களது ஜாதகத்தில் நடந்து வரக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களின் நிலைகளை கொண்டும் கோச்சார ரீதியாக கிரகங்கள் செல்லக்கூடிய நிலைகளை கொண்டும் தெளிவாக சரியாக தெரிந்து கொள்ளலாம். மேசம் ராசி மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் தைரியஸ்தானம் என சொல்லக்கூடிய காற்று ராசியாக இருக்கக்கூடிய புதனின் சொந்த வீடான மிதுனம் ராசியில் பயணம் செய்கிறார். இந்த பயணம் என்பது உங்களுக்கு சிறப்பான புத்தி கூர்மையை கொடுக்க இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தந்து
சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கப் போகிறது. அன்பர்களே, தைரியம் என்பது உடலுக்கு மட்டுமல்ல, மனதிற்கும் அவசிய தேவையாக இருக்கிறது. ஒரு மனிதனின் உடலும் மனமும் தைரியமாக இருந்தால் மட்டுமே அவன் இந்த உலகத்தில், இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்து முடித்து அந்த காரியத்தில் வெற்றி பெற முடியும். அந்த வகையில் 3ஆம் இடத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்களது ஆயுளை சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாகவும், உங்களது ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரக்கூடிய அமைப்பாகவும், உங்கள் மனதிற்கு அமைதியை தருகிறது. அதோடு சேர்த்து சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய சூப்பரான நாளாக அமைகிறது. ஒரு மனிதன் ஒரு காரியத்தில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அவன் செய்யக்கூடிய அந்த செயல் என்பது சிறப்பாக செய்யப்பட வேண்டும். சிறப்பாக செய்யப்பட வேண்டுமென்றால் அந்த செயலில் முழு கவனத்தையும் அந்த செயலில் கொடுத்து, அந்த செயலில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் அதன் நிலைகளை அறிந்து கொண்டு அவ்வாறு செய்யும் பொழுது அதில் அவருக்கு வெற்றி கிடைக்கும். அன்பர்களே, உங்கள் வீட்டில் உங்களை இயக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பயணம் செய்கிறார். உங்கள் வழிநடத்தக்கூடிய கிரகத்தின் செயல்பாடு என்பது இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலுமே கவனத்தோடு செயல்பட இருக்கிறீர்கள். அவ்வாறான மனநிலையை கொடுக்க இருக்கிறார் செவ்வாய். அவ்வாறாக உங்கள் செயல்பாடு இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய நல்ல அமைப்பாக இன்றைய தினம் அமையும். ரிஷபம் ராசி, ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடம் என சொல்லக்கூடிய குடும்ப ராசியிலிருந்து பயணங்களை கொடுக்கக்கூடிய வீடான கடகம் ராசிக்கு 3வது வீட்டிற்கு ராசி பயிற்சி ஆகிறார். உங்கள் வீட்டின் அதிபதி ராசி பயிற்சி ஆவதன் பலன் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை இன்றைய தினம் கொடுக்க இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குடும்பஸ்தானமாக இருக்கக்கூடிய காற்று ராசியான மிதுனம் ராசி, இந்த ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். ஆமாம் அன்பர்களே, குடும்பஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் சாந்தமான குணத்தை உங்கள் மனதில் உருவாக்கி தர இருக்கிறார். அன்பாகவும் பாசமாகவும் அனைவரிடமும் பழகக்கூடிய பந்த பாசமான குணங்களையும் சேர்த்து தர இருக்கிறார் இன்றைய தினம். அன்பர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் பணவரவு என்பது மிகவும் அவசியமான ஒன்று. பணவரவு எங்கு குறைகிறதோ அங்கு மன நிம்மதியும் குறைந்துவிடும், சந்தோஷமும் ஒளிந்துவிடும். இன்றைய தினம் உங்களுக்கு எந்த வகையில் எந்த துறை சார்ந்து பண வரவுகள் வரும் என சந்திர பகவான் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறார் என்றால், கமிஷன் தொடர்பாக, ஏஜென்சி தொடர்பாக, கான்ட்ராக்ட், இது துறை சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களுக்கு பண வரவு என்பது இன்றைய தினம் லாபகரமான அமைப்பாக இருக்கும். ஏனென்றால் அது மாதிரியான நல்ல அமைப்பு இன்றைய தினம் உள்ளது. உங்களை இயக்கக்கூடிய கிரகமாக இருப்பவர் சுக்கிரன். ரிஷப ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய அதிபதி சுக்கிரன் இன்றைய தினம் கடக ராசியில் நீர் ராசியாக இருக்கக்கூடிய சந்திரனின் வீடான கடக ராசியில் பயணம் செய்யக்கூடிய பயணம் என்பது உங்களுக்கு பயணங்கள் வழியில் உங்களது குடும்பத்திற்கு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலை மற்றும் தொழில் ரீதியான பயணங்கள் வழியில் பொருளாதார மேன்மைகளும் நற்பலன்களும் வந்து சேரும் என்பதே இதனுடைய அர்த்தம். மிதுனம் ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் வீட்டில் இருந்த சுக்கிரன் கிரகம் உங்கள் வீட்டிற்கு குடும்பஸ்தானமாக இருக்கக்கூடிய நீர் ராசியான கடக ராசிக்கு ராசி பயிற்சி ஆகிறார் இன்றைய தினம். இதுவரை சூரியனோடு இணைந்து உங்கள் வீட்டில் பயணம் செய்து உங்களை இயக்கி கொண்டிருந்த சுக்கிரன் கிரகம் ராசி மாற்றமடைந்து விட்டார். சந்திரன் என்பவர் உங்கள் வீட்டில் இன்றைய தினம் பயணம் செய்கிறார். ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடிய இந்த வீட்டில் அவர் செல்லக்கூடிய பயணம் 2 நட்சத்திரங்களின் பயணமாக இருக்கும். ஆமாம் அன்பர்களே, காலை 4:06 வரை திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் செய்து அதற்கு அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு மாற்றமடைந்து உங்களுக்கும் மற்ற 11 ராசி அன்பர்களுக்கும் பலன்கள் கொடுக்கிறார். இன்றைய தினம் அவர் தரக்கூடிய பலன் அகம் சார்ந்து மனது சார்ந்து சந்திரன் தைரியத்தை மனதில் உருவாக்கி தர இருக்கிறார். உங்களது செயல்பாடுகளில் தன்னம்பிக்கையை சிறப்பாக சேர்த்து கொடுக்க இருக்கிறார். இன்றைய தினம் என்பது ஆயுளை சிறப்பாக்கி தரும், ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரும், மனநிலையை நடுநிலையாக்கி சந்தோஷத்தை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய நீர் ராசியான கடகம் ராசியில்
உங்களை வழிநடத்தக்கூடிய கிரகமாக இருப்பவர் புதன். அவர் பயணம் செய்கிறார். அந்த வீட்டில் பணவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு 2ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு வந்து சேரும். இன்றைய தினத்தின் பண வரவுகள் என்பது சிறப்பாக்கி தர இருக்கிறார் புதன். இதன் தொடர் நற்பலனாக உங்களது நீண்ட நாள் ஆசையாக இருக்கக்கூடிய அசையாத சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வரக்கூடிய நாட்களில் நிறைவேறக்கூடிய அமைப்பாகவும் அவரது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். கடகம் ராசி, கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் சுக்கிரன் கிரகம் உங்கள் வீட்டிற்கு விருந்தாளியாக, புது விருந்தினராக வந்திருக்கிறார். ஆமாம் அன்பர்களே, நேற்று வரை மிதுனம் ராசியில் பயணம் செய்த சுக்கிரன் இன்றைய தினம் உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறார். புதன் கிரகத்தோடு சேர்ந்து சுக்கிரனும் உங்கள் வீட்டில் பயணம் செய்து உங்களுக்கு ஒரு சில நன்மையான பலன்களையும் கொடுப்பார்கள். ரகசிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு மிதுனம் ராசி. உங்கள் வீட்டிலிருந்து 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனின் வீடான காற்று ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி செல்லக்கூடிய பயணம் அகம் சார்ந்து, மனது சார்ந்து, அன்பாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ளக்கூடிய தன்னடக்கத்தை கொடுக்க இருக்கிறது. மற்றவர்களின் தவறுகளை மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பெரிய மனிதத்தன்மையான சிறந்த குணத்தையும் கொடுக்க இருக்கிறது. பொதுவாகவே ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் செல்லும் பொழுது அன்றைய தினம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இதனுடைய அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களால் நஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். அதனால் உங்களை சந்திக்கக்கூடிய மனிதரோடு கவனமாக நடந்து அவர்களை கடந்து செல்ல வேண்டும் என்பதே இன்றைய தினத்துடைய கருத்து. உங்களுக்கு நட்பு வீடாகிய மிதுன ராசியில் செல்லக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி, நீங்கள் உங்களது ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் எதிர்காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்பதை உணர்த்தக்கூடிய விதமாக செயல்படுவார் இன்றைய தினம். சிம்மம் ராசி, சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய பயணம் காற்று ராசியான லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய சிநேகித ஸ்தானமாக இருக்கக்கூடிய மிதுனம் ராசி. இன்றைய தினம் அவர் அகம் சார்ந்து, மனது சார்ந்து, மனதிலும் உடலிலும் தைரியத்தை கொடுக்க இருக்கிறார். சிறப்பான எண்ணங்கள் உருவாகி அந்த எண்ணங்கள் வழியில் சுயமாக சிந்திக்கக்கூடிய செயல்திறனையும் கொடுக்க இருக்கிறார். அன்பர்களே, இன்றைய தினம் என்பது உங்களது மன அமைதியை இதுவரை குறைத்து கொண்டிருக்கக்கூடிய மறைமுகமான நேர்முகமான எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதன் நற்பலனாக, இதன் நற்செயலாக உங்கள் மனதில் மகிழ்ச்சியை உருவாக்கி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களை இயக்கக்கூடிய கிரகமாக இருப்பவர் சூரியன். அவர் சந்திரனோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் பயணம் செய்து இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் கவனமோடு இருப்பதற்கான அமைப்பாகவும், நீங்கள் செய்யக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பாகவும், உங்களது முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய அமைப்பாகவும், அதன் பயனாக எதையும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினத்தை அமைத்து தருகிறார் இனிமையாக. சிநேகித ஸ்தானத்தில் செல்லக்கூடிய 2 கிரகங்களும் உங்களது தோளோடு தோள் சேர்த்து உங்களது சுக துக்கங்கள் பரிமாற்றங்களை தன்னுள் வாங்கி கொள்ளக்கூடிய சிறந்த நண்பர்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக 2 கிரகங்களும் சிறப்பாக செயல்படுவார்கள் இன்றைய தினம். கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மிதுனம் ராசியில் சந்திரன் பயணம் செய்கிறார். சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசி நட்சத்திரங்களில் பயணம் செய்து தினசரி ராசி பலனை கொடுக்கிறார் நம் அனைவருக்கும். இன்றைய தினம் அகம் சார்ந்து, மனது சார்ந்து, சாந்தமான குணத்தை நிறைவாக கொடுக்க இருக்கிறார். கோபம் எதுவும் இல்லாமல் அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய சாந்தமான குணத்தை கொடுக்க இருக்கிறார். உங்களது நடவடிக்கை என்பது, உங்களது நடத்தை என்பது அன்பான உறவுகளிடமும் பெரியோர்களிடமும் பணிவான நடத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் சந்திரன் செயல்படுவார் இன்றைய தினம். மிதுனம் ராசி என்பது கன்னி ராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்களுக்கு ஒரு தொழிலையோ ஒரு வேலையோ சிறப்பாக கொடுத்து அதன் வழியில் பணவரவையும் கொடுத்து அவர் வாழ்க்கை வாழ்வதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது. இன்றைய தினம் இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் தொழில் ரீதியாக நன்மைகளை கொடுப்பார். ஆமாம் அன்பர்களே, இதுவரை உங்கள் தொழிலில் இருந்து வந்த
போட்டி பொறாமைகளை விலக்கி உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பாக அவரது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். உங்களை இயக்கக்கூடிய கிரகம் புதன் உங்கள் வீட்டின் அதிபதியாக இருப்பவர். லாபஸ்தானமான கடக ராசியில் இருக்கிறார். அவரின் வழியாகவும் ஒரு சில பலன்கள் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும். நீங்கள் ஒரு வழியில் ஒரு உதவியை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். அதுபோன்று நீங்கள் எந்த வழியில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த வழியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவி இன்றைய தினம் வந்து சேருவதற்கு புதன் கிரகம் அதற்கான செயல்பாடுகளை சிறப்பாக்கி தருவார். இன்றைய தினம் துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கிரகம் இன்றைய தினம் ராசி பயிற்சி ஆகிறார். மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்கு, உங்கள் வீட்டிலிருந்து 9ஆம் இடமாக இருக்கக்கூடிய மிதுனம் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானமாக இருக்கக்கூடிய கடக ராசிக்கு பயணம் செய்து உங்களுக்கு தரக்கூடிய பலன்களில் மாற்றங்கள் கொடுக்கிறார். சந்திரன் என்பவர் பாக்கியஸ்தானம் என சொல்லக்கூடிய 9ஆம் இடமாகிய மிதுனம் ராசியில் பயணம் செய்கிறார். அகம் சார்ந்து மனது சார்ந்து சிறந்த அறிவை உங்கள் எண்ணங்களில் உதிக்க வைக்கிறார். உங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் நிறைவான ஆற்றலாக செயல்படுவதற்கான சிறப்பான ஆற்றலாக அமைத்து தருகிறார். 9ஆம் இடம் என்பது அன்பு பாசம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு, காதல் போன்ற மேன்மையான உணர்வுகளுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய வீடு மிதுனம் ராசி. இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை என்பது அன்பு பாசம் ரீதியாக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அன்பர்களே, உங்களது தந்தையின் செயல்பாடுகளுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய வீடு மிதுனம் ராசி. உங்களுக்கு உங்களது தந்தையார் அன்பு பாசம் சார்ந்து நன்மைகள் தருவாரா, பணம் பொருளாதாரம் சார்ந்து நன்மைகள் தருவாரா என்பதை மிதுனம் ராசி தீர்மானிக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் என்பது உங்கள் தந்தையின் வழியில் நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்து தருகின்ற நாளாக இருக்கும். தொழில் ஸ்தானத்தில் உங்கள் வீட்டின் அதிபதி செல்லக்கூடிய பயணம், தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பணவரவுகள் அனைத்தும் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். பணவரவுகள் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால் உங்கள் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி உங்கள் மனதில் மனமகிழ்ச்சியை கொடுத்து இனிமையாக கடந்து செல்லும் இன்றைய தினம். விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, ஆயுள் ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு காற்று ராசியான மிதுனம் ராசி. இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் அஷ்டம ராசியின் பயணமாக அமையும். அகம் சார்ந்து மனது சார்ந்து அமைதியான குணத்தை மனதில் விதைக்கிறது. நேர்மையாக செயல்படக்கூடிய நல்ல குணங்களையும் சேர்த்து தருகிறது. வெற்றி வீடாகிய மேசம் ராசி உங்கள் வீட்டின் அதிபதியின் மற்றொரு ஆதிபத்திய வீடு. அந்த வீட்டில் செல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்க இருக்கிறார். இன்றைய தினம் சிறப்பாக பள்ளி கல்லூரியில் படித்து இருக்கக்கூடிய மாணவர்கள் தாங்கள் எழுதியிருக்கக்கூடிய தேர்வுகள் வழியில் வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். வேலை பணி ரீதியாக இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் உங்கள் பதவி வழியில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். பண வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பணவரவு என்பது அதன் வழியில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் இருக்கும். 8ஆம் இடம் என்பது என்ன, அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? 8ஆம் இடம் என்பது எதிர்பாராத வகையில் எதிர்மாறான வகையில் ஒரு செயல்பாடுகளை ஒரு காரியங்களை செய்யக்கூடிய அமைப்பு. நீங்கள் இந்த செயல் நடக்கும் என எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள், அது நடக்காமல் போய்விடும். இந்த செயல் நடக்காது என அதை கருத்தில் கொண்டிருக்க மாட்டீர்கள், ஆனால் அந்த செயல் நடந்துவிடும். இவ்வாறான எதிர்மாறான செயல்பாடுகளை தரக்கூடிய வீடு 8வது வீடு. முக்கியமாக சந்திரன் என்பவர் மனது சார்ந்து அகம் சார்ந்து செயல்பாடுகளுக்கு பிரச்சனையை கொடுப்பவர். அதனால் தங்களது குடும்பங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளை மனதில் உருவாக்கி கொண்டு அதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டாம். அவ்வாறு ஈடுபடும் பொழுது குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கிடையே வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இன்றைய தினம் உங்களை நெருங்கி இருக்கக்கூடிய அன்பான உறவுகளிடம் பேச்சை குறைத்து கொள்வதும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது என்பதும் இன்றைய தினத்திற்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காற்று ராசியான மிதுனம் ராசியில் பயணம் செய்கிறார். அகம் சார்ந்து மனது சார்ந்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிறார்.
மனதில் நல்ல எண்ணங்களை உருவாக்கி அந்த எண்ணங்கள் வழியில் சுயமாக சிந்தனையை கொடுத்து அதில் வெற்றியும் தர இருக்கிறார். பொதுவாக கலஸ்திரஸ்தானம் என்பது கணவனுக்கு மனைவியை குறிக்கக்கூடிய வீடு, மனைவிக்கு கணவனை குறிக்கக்கூடிய வீடு. ஒருவருக்கொருவர் அன்பு பாசமாக நிறைவான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வீடு மிதுனம் ராசி. பொதுவாக ஒரு கருத்து சொல்லப்பட்டு வருகிறது நம் முன்னோர்களால், மனைவி ஒரு மந்திரி என்பதே அந்த ஒரு கருத்து. ஆமாம் அன்பர்களே, நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீர்கள், ஒரு வியாபாரம் செய்ய இருக்கிறீர்கள். அதில் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் நீங்கள் சுயமாக எடுக்காமல் உங்கள் மனைவி ஒரு மந்திரி என்பதை உங்கள் மனதில் நிறுத்தி கொண்டு அவர் என்ன கருத்துக்கள் சொல்கிறார் என்பதை உங்கள் காதில் வாங்கி கொண்டு அதனை ஆய்வு செய்து அந்த கருத்துக்களையும் இணைத்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அல்லது வியாபாரத்தில் நீங்கள் செயல்படும் பொழுது அந்த வியாபாரம் என்பது, அந்த தொழில் என்பது தேவையில்லாத செலவுகள் வராமலும் தேவையில்லாத இழப்புகள் இல்லாமலும் சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பாக அமைத்து கொள்ளலாம். ஒரு மனிதனுக்கு 7ஆம் இடம் நடைமுறையில் இருக்கும் போதுதான், அதாவது ஒரு தசையோ அல்லது ஒரு புத்தியோ அல்லது ஒரு அந்தரமோ 7ஆம் இடம் தொடர்பு கொண்டு நடைமுறையில் இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த மனிதனுக்கு திருமணம் என்பது நிச்சயிக்கப்படும். ஆமாம் அன்பர்களே, மிதுன ராசியில் ஒரு கிரகம் செல்லும் பொழுது உங்களுக்கு திருமணத்தை அமைத்து கொடுக்கும். அந்த நேரத்தில் அந்த கிரகத்தின் ஒரு தசை அல்லது ஒரு புத்தி நடக்கும் பொழுது அந்த திருமணம் என்பது மிகவும் விரைவாக நடந்துவிடும். மகரம் ராசி, மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு காற்று ராசி என மிதுனம் ராசி. அன்பர்களே, 6ஆம் இடம் என்பது சத்துருக்களை வெல்லக்கூடிய வீடு, பகைவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வீடு. மகரம் ராசி அன்பர்களுக்கு மிதுனம் ராசியில் வெற்றிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு பகைவரை வெற்றி கொள்ள வேண்டுமென்றால் அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் அதற்கு மிதுனம் ராசி என்பது உங்களுக்கு துணையாக வர வேண்டும். மிதுனம் ராசியில் நல்ல கிரகங்கள், உங்களுக்கு வலிமையாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய தசை அல்லது ஒரு புத்தி அல்லது அந்தரம் நடக்கும் பொழுது உங்கள் செயல்பாடுகளுக்கு வெற்றி என்பது உறுதியளிக்கப்படுகிறது. அந்த வெற்றி என்பது எத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். காற்று ராசியாக இருப்பதால் புயல் போன்ற வேகத்தில் உங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்கும். தாமதமாக வராது. நீங்கள் நினைத்த உடனேயே உங்கள் வெற்றி என்பது சிறப்பாக உங்களை வந்தடையும். சந்திரன் செல்லக்கூடிய பயணம், இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் மனது சார்ந்து பார்க்கும் பொழுது அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடிய பந்த பாசத்தை கொடுக்க இருக்கிறது. விட்டு கொடுத்து செல்லக்கூடிய, மனம் விட்டு பேசக்கூடிய சிறப்பான குணநலனையும் சேர்த்து தர இருக்கிறது. வேலை பணி சார்ந்து, தொழில் சார்ந்து மிதுனம் ராசியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய துறைகள், மருத்துவத்துறையை குறித்து கொள்ளலாம், உணவுத்துறையை எடுத்துக்கொள்ளலாம், துணிகள் உடைகள் சார்ந்த டெக்ஸ்டைல்ஸ் துறையை எடுத்துக்கொள்ளலாம். இவை அனைத்துமே மிதுனம் ராசியிலிருந்து மகர ராசி என்பவர்களுக்கு நேரடியாக கொடுக்கப்படுகிறது. 6ஆம் இடம் என்பது உடல் ஆரோக்கிய குறைபாட்டிற்கு சாதகமான வீடு. இன்றைய தினம் உடல் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பொதுவாகவே சொல்லலாம். கும்பம் ராசி, கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காற்று ராசியான மிதுனம் ராசி. இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் தன்னம்பிக்கையை சிறப்பாக தரும். நீங்கள் கொண்டுள்ள லட்சியத்தில் உறுதியை சிறப்பாகவும் சேர்த்து தரும். பொதுவாக கும்ப ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் செல்லும் பொழுது அது சுபஸ்தான வீட்டின் பயணமாக இருக்கும். சுபஸ்தான வீட்டின் பயணம் என்பது அன்பு சார்ந்து, மனது சார்ந்து, காதல் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சிறப்பான உணர்வுகளை கொடுக்கும். அந்த வகையில் 5ஆம் இடம் நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் என்பது கும்ப ராசியில் பிறந்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் காதலர் தினமாக அமையக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பாரதியார் என்ன சொல்லியிருக்கிறார்? கனவுகள் மெய்ப்பட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். ஆமாம் அன்பர்களே, உங்களை இயக்கக்கூடிய கிரகம் சனி உங்கள் வீட்டில் செல்லக்கூடிய பயணம் உங்களின் நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் வரக்கூடிய நாட்களில் நிறைவேறக்கூடிய அமைப்பாக நல்ல முறையில் செயல்பட இருக்கிறார். அதோடு சேர்த்து நீங்கள் அனுஷ்டிக்கப்படுகிற காரியங்களில் அனுகூலமான பலன்களையும் கொண்டு வந்து தர இருக்கிறார். மிதுனம் ராசியில் செல்லக்கூடிய சந்திரனும்
உங்கள் வீட்டில் செல்லக்கூடிய சனியும் இரு கிரகங்களும் 1-5 என்ற பார்வையை நேரடியாக பெறுகிறார்கள். 2 கிரகங்களும் பார்வை பெற்று இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பார்கள். அகம் சார்ந்து, மனது சார்ந்து, தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து சிறப்பான பலன்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருவார்கள். மீனம் ராசி, மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, வித்யாஸ்தானம் என சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காற்று ராசியான மிதுனம் ராசி, இந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் தாயின் அன்புக்கும் பாசத்திற்கும் பாத்திரமான நல்ல நாளாக அமைத்து தருவார். ஆழ்ந்த அறிவை சிறப்பாக சேர்த்து தருவார். தன்னடக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய பெரிய மனிதத்தன்மையும் தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். அன்பர்களே, மீனம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு மிதுனம் ராசி என்பது தாய் வீடு. மீனம் ராசியில் பிறந்து வளர்ந்து திருமணமாகி மறு வீடு மாமியார் வீடு சென்றிருக்கக்கூடிய பெண்கள் இன்றைய தினம் தன் தாய் வீட்டிற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று பொதுவாகவே சொல்லலாம். ஏனென்றால் மீன ராசி அன்பர்களுக்கு தாய் வீடாக இருக்கக்கூடிய மிதுனம் ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது அத்தகைய தன்மைகளை உருவாக்கி தர வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை என்றாலே அதில் போட்டிகளும் பொறாமைகளும் துன்பங்களும் துயரங்களும் எதிரிகள் அனைத்தும் நம்மை நோக்கி கொண்டிருக்கும் வகையில் இந்த காலம் நம்மை வழிநடத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்களை இயக்கக்கூடிய கிரகம் குரு கிரகம் ரிஷபராசியாகிய பூமி ராசியில் இருந்து உங்களை இதுவரை தொடர்ந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகளையும் போட்டி பொறாமைகளையும் குறைக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு நற்பலன்கள் தர இருக்கிறார். இவ்வாறான நற்செயல்கள் உங்களுக்கு நடக்க இருக்கின்ற காரணத்தால் உங்கள் மனதில் அமைதி ஏற்பட்டு இன்றைய தினத்தை தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் கடந்து செல்லக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருகிறார். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.